இந்த தல ஜூஸ். ஐயோ ஏன்டா அட சாரி தல, அறிவிட்டவனே சாரி தல. தல தல இது தொடச்சிரு. சாரி தல. எங்கடா பாத்துட்டு வந்த பைத்தியக்காரன் தெரியாம போட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டைடா எல்லாம் கரையா போச்சு வேணும்னு ஊத்தல தல. போடா முட்டா பயல இருத்தல நான் தொடச்சுறேன். நான் தொடச்சுறேன். அடிச்சு மண்டையை திறந்துருவேன் பாத்துக்க ஊத்துறதையும் ஊத்திட்டு ஐயோ டி சட்டை கழட்டி தொலையண்டா. நல்ல சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. எதுவுமே இல்லையே. நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்டேனோ. இதெல்லாம் ஒரு கதை நீ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் பாரு. நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. போடா. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அதுக்காக இந்த விக்ரமாதித்தனோட சேர்ந்து உட்காந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சீசன்ல எதுக்காகவும் யாருக்காகவும் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதா இல்ல. யூ டோன்ட் வரி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம். நம்பிக்கையுடன் வாழ். சரி, புது சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. இதை துவைச்சு கொடுக்குறியா? ஜூஸை கொட்டிவிட்டான். ஏண்டா, சட்டை எடுத்து 6 மாசம் தான் ஆகுது. ஆனா அதை 60,000 வாட்டி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வெளியே போட்டா அவன் கூலி கேட்பான். படம் எடுத்துட்டு துவைச்சு தருவாங்க. நீ கோவப்படுறது புரியுது. நீ நினைக்கிறது நடக்கும். நான் கனியை துவைச்சு கொடுக்க சொல்றேன். அவன் மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் கேட்பான். கனி, கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் கடவுள் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருப்பா, எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு. அவங்க ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. போற இடமெல்ல என்ன பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேக்குறீங்கல்ல, அப்ப சாமி கிட்ட நீங்களே சொல்லுங்க. பாத்து செய். டேய், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேள்வி கேட்க? அத்தை கேட்டும் இல்ல வீரா கேட்கட்டும், யார் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீ யாரா தூண்டி விடுறதுக்கு? குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு கொலைப்பட்டு ஜெயிலுக்கு போடுவோம் தான்டா நீ. டேய், தேவையெல்லாம் பேசிட்டுக்காத. டேய், நான் அப்படிதானே பேசுவேன். என்னடா பொத்துட்டு வருதா கோவம்? டேய், நீ மட்டும் என்ன ஒழுங்கா? கடை கணக்குல ஃபுல்லா கமிஷன் அடிச்சிட்டு இருக்கிற. எங்க கடையோட வியாபாரத்தை மொத்தத்தையும் இங்க எடுத்துட்டு உன் கடையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற. டேய், யார பார்த்து உன் கடையை வளர்த்து விட்ட என்னைய உண்டக வீட்டுக்கு 2 பண்றேன்னு சொல்றியா? சொல்றா. என்ன சொல்றீங்க? யார பார்த்து என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க சூர்யா, விடுங்க. விடுங்க. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன பிரச்சனைங்க? பாருங்க டாடி, இவனுக்கு என்ன டாடி அறுக்குது இருக்கு? என்கிட்ட கடையோட கணக்கு கேட்கறான். நான் வள்ளியத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியுது. இவன் குறுக்கல வந்து ஏத்தி விட்டுருக்கான் டாடி. டேய், சூர்யாவை கணக்கு கேட்க நீ யாரா? டேய், உன்னை தானே கேட்கறேன், நீ யாரு? இது பிடித்த அண்ணா என்ன பேசுறீங்க? இல்ல வாட்டி, நீ சும்மாரு. எங்க இருந்தாரு இவர் இத்தனை நாளா? தொலைச்சிடுவன் தொலைச்சு. சூர்யா, இனிமே நீ கணக்க வள்ளிக்கிட்டையும் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உன்னோட முழு கவனமும் வீரா மனசுல இடம் பிடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த குடும்பம் பழைய மாதிரி மாறணும்டா. வீராவும் கூட சேர்ந்து வாழணும். அது ரொம்ப முக்கியம்டா. கண்டிப்பாப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன?
நீங்கள் திரும்ப நம்ம கடைக்கு போகணும். அது நம்ம கடைப்பா, உங்கள் அடையாளம், உங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உருவாக்குன சாம்ராஜ்யம். காவேரி டெக்ஸ்டைல்ஸுங்கிறது வெறும் பேர் மட்டும் கிடையாது, அம்மாவோட உசுருன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. இப்போ அது ஜீவனே இல்லாமல் இருக்குதுப்பா. நீங்கள் போய் உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த கடை பழையபடி மாறும். ஏன்னா இப்போ நம்ம கடை முன்ன மாதிரி இல்லை. சரிடா, வரேன். ம். நீ சொன்ன அதுல 1000 அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா போறேன். என்னடா நீங்கள் என்ன இப்படி சொல்லுவீங்களான்னு எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன்னு தெரியுமா? என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்ஸ். மாறா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு. இது முன்னாடி இருந்த வீடே இல்லை. மாற இது எல்லாத்தையும் மாத்திரணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதோ நீ அவன் பேர் எடுத்தாலே ரொம்ப டென்ஷன் ஆவ. ஆனா இன்னைக்கு அவன்கிட்ட பேசுற, அவன் கூட ஒன்னா பைக்ல போற. கனி இந்த வீட்டுல இருக்கதே அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் மேல அவன் மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு சொன்னல. ஆனா இன்னைக்கு கனிக்குறான், விளாடுறான், வெளியே சுத்துறான், கனியை கட்டி பிடிச்சு தூங்குறான். அந்த அளவுக்கு கனி உரிமையாயிட்டால என்ன? அப்புறம் அத்தை, இத்தனை நாள் நான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். ஆனா எனக்கு இப்பெல்லாம் ஒரு நாள் கூட சமைச்சு போட்டதில்லை வீரா. நல்லா பார்த்து பார்த்து சமைச்சு வகை வகையா கவனிக்கிறாங்க அவனுக்கு. இங்க என்ன வீரா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் நானும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சூர்யா. ஆனா அவன் மனசும் செயலும் எங்களை அவன் பக்கம் இழுத்துட்டு தான் இருக்கு. அதுல இருந்து எங்களால மீளவே முடியல. இதை வெளிப்படையா ஒத்துக்கவும் முடியல. என்ன வீரா, ஏன் சைலண்டா இருக்க? சூர்யா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே மாறல. அவன் மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் அப்படியே தான் இருக்கு. அவன் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவன் செஞ்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவனை ஏத்துக்குவேன்? என்னை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு சூர்யா. சேஃப்டிக்கு ஒரு ஆள் தேவை. அந்த இடத்துல ஒரு பாடி கார்டை மட்டும் தான் நான் அவனை பாக்குறேன். நீங்க இதை தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரி வீரா, என் மனசுல இது அழுத்திட்டே இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டா தெளிவான பதில் கிடைக்குமோன்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்.